இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏற்கனவே அமைச்சர் என் ஹஸ்பண்ட் சாரோட உடலை எடுத்துட்டு போய் எரிச்சு சாம்பலாக்க பார்த்தாரு. நான் சரியான நேரத்துக்கு போய் அப்படி எதுவும் நடக்காம அவரை காப்பாத்திட்டேன். அவரோட மக சாவுக்கு ஹஸ்பண்ட் சார் தான் காரணம்னு தப்பா நினைச்சுக்கிட்டு பழி வாங்க துடிச்சிட்டு இருக்காரு. அவரை என்னால சமாதானம் படுத்த முடியல. அவர்கிட்ட இருந்து என் ஹஸ்பண்ட் சார் உடலை நீதான் காப்பாத்தணும். என் ஹஸ்பண்ட் சார் உயிர் இருக்கிற உடம்ப சீக்கிரமா எனக்கு காட்டி கொடு. உயிரையும் உடலையும் பழையபடி சேர்த்து வச்சு அவர் எனக்கு திருப்பி கொடுத்தாயே. தயவு செஞ்சு என் ஹஸ்பண்ட் சார் உயிர் எந்த உடம்புக்குள்ள இருக்குன்னு எனக்கு காமிச்சு கொடு. எப்படியாவது அவர் உடம்ப காப்பாத்தியே ஆகணும். அதுக்கு முன்னால அவர் எந்த ஊர்ல எந்த உருவத்துல இருக்காருன்னு எனக்கு தெரியணும். என் மேல கருணை காட்டு தாயே, என் மேல கருணை காட்டு. என் கணவர் உருவத்தை காட்டி கொடுத்தாயே, காட்டி கொடு. என்ன இது? மதுரை மீனாட்சி அம்மா என் கனவுல வராங்க. அம்மா தாயே மதுரை மீனாட்சி, என் ஹஸ்பண்டுக்கு எந்த ஆபத்தும் வராம காப்பாத்துமா. குட் மார்னிங் மேடம். வாங்க உமா, சொல்லுங்க. நேத்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன் மேடம். உங்க ஞாபகம் வந்துச்சு, அதான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். தேங்க்ஸ் உமா. மதுரை மீனாட்சி அம்மன் அம்சமா இருக்கு. மதுரை மீனாட்சி அம்மன்னாலே அழகு தானே இல்ல துர்கா? தேங்க்ஸ் உமா. ஓகே மேடம், நான் வரேன் மேடம். சரி துர்கா, நானு கீழே போய் வேலை பார்க்கறேன். சரி. நைட்ல கனவுல வந்த மதுரை மீனாட்சி அம்மா இப்ப போட்டோவா என் கையில இருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை சூர்யா சம்பந்தப்பட்ட விஷயமா ஏதாவது இருக்குமா? ஹாய் ஃப்ரெண்ட், சாப்பாடு உனக்காக நான் வீட்ல கேட்டு ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா சாப்பிடு. தெய்வமா, நான் தான் சூர்யா. உனக்கு எப்படி புரிய வைப்பேன்னு தெரியலையே. தெய்வமா, எப்படியாவது இது நான் தான் புரிஞ்சுக்கோ. நீ போய் துர்காமா கிட்ட விஷயத்த சொல்லு. துர்காமா எப்படியாவது என்ன காப்பாத்துவாங்க. என்ன யோசிக்கிற? சாப்பிடு. இந்தா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? சார், ஏன் பண்ணிக்கிட்டு சார்? யோ, எவ்வளவு நேரம் தாயா எய்ம் பண்ணுவ? கிளி சாப்பிட்டு பறந்து பேர போறியா? சீக்கிரமா ஷூட் பண்ணியா? என்ன மறைக்கிற? ஷூட் பண்ணு. நல்லா சாப்பிடு. பிடிச்சிருக்கா? அங்கேயே தின்னுகிட்டு இருக்குது. சுடு. என்னடா துப்பாக்கியை தூக்கிட்டு நிக்கிற? உனக்கு குறிப்பாத்து சுட தெரியுமா தெரியாதா? சீக்கிரமா சுடியா, கிளி பறந்துட போகுது. சார், அதே சம்பளி போகுது சார். அது மேல குறி வைக்க முடியல சார். நீங்க வேற பேசிட்டே இருக்கீங்க. நீ ஒழுங்கா சுட்டா நான் ஏன் பேச போறேன்? வாய மூடுங்க சார். வாய மூடா. உன்னை பார்த்ததுல இருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமேல் டெய்லி பார்க்க வந்துடணும். புரியுதா?
இந்தா இன்னும் சாப்பிடு. ஐயோ 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 என்ன பெரிய பிஎஸ் வீரப்பா மாதிரி ஒரு சிரிப்பு. நினைச்ச மாதிரியே மறுபடியும் சொதப்பிட்டியா? ஒரு கிளிய கூட உன்னால சொல்ல முடியல. என் மாதாஜி கிட்ட போய் நான் என்னையா பதில சொல்லுவேன்? சார் வாழ்க்கையில மிஸ் பண்றதெல்லாம் நம்ம சகசம் சார். அடுத்த முறை அந்த கிளி வரட்டும், ஒரே போட போட்டுறேன். அதையாவது செஞ்சு தொலை. சுடு. கிளி எங்க போச்சு? கிளி எங்க போயிட்ட? சீக்கிரம் வா, உன் கூட பேசணும். வா. இல்ல தெய்வமா, என்னால இப்ப வர முடியாது. நான் வந்தா என்ன கண்டிப்பா அவங்க புடிச்சிருவாங்க. கிளி எங்க இருக்க? வா. பெல் அடிச்சிருச்சு, வா போலாம். உன் ஃப்ரெண்டு நாளைக்கு வரும். என் கணவரோட உயிர் எந்த உடம்புக்குள்ள இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியலையேன்னு நான் கவலையில யோசிச்சுட்டு இருந்தேன் சாமி. கடவுளே சீக்கிரம் எனக்கு ஒரு வழியை காட்டுன்னு நான் வேண்டிட்டு இருந்தேன். நேத்து ராத்திரி கனவுல மதுரை மீனாட்சி அம்மன் கிளியோட வந்து என் பக்கத்துல நின்னு காட்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் திடுக்கிட்டு எழுந்துட்டேன். எனக்கு ஒண்ணுமே புரியல சாமி. கனவுல திடீர்னு எதுக்காக மீனாட்சி அம்மன் வரணும்? அம்மன் என் கணவன் உயிர் இருக்கிற உடலை பத்தி எனக்கு என்னமோ உணர்த்துற மாதிரியே என் மனசுல பட்டுச்சு. ஆனா அது என்னன்னு தான் எனக்கு புரியல சாமி. நைட்டு தான் இது மாதிரி கனவு வந்துச்சுன்னா, காலையில என் கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு என் வீட்டுக்கு வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன், உங்க ஞாபகம் வந்துச்சு மேடம், உங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன்னு என் கனவுல வந்த அதே மீனாட்சி அம்மன் மாதிரியே ஒரு படம் ஒண்ணு கொடுத்தாங்க. ராத்திரி கனவுல வந்து எனக்கு காட்சி கொடுத்த அம்மன் காலையில போட்டோல என்ன தேடி வந்தது எதுக்கு? அம்மன் என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சாமி. இதுக்கு என்ன அர்த்தம்? நான் என்ன பண்ணணும்னு நீங்க தான் சாமி சொல்லணும். அந்த மீனாட்சி அம்மனே உன் கனவுல வந்திருக்காங்க, நேர்ல போட்டோலயும் உன்னை தேடி வந்திருக்காங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த அந்த அம்மன் உன்கிட்ட சொல்ல வருது. எனக்கு அப்படிதான் தோணுது சாமி. ஆனா அது என்னன்னு தான் என்னால புரிஞ்சுக்க முடியல. அதுக்காக தான் நான் உங்களை தேடி வந்தேன். ஓம் நம சிவாய.